இப்ப என்ன டிடிவி, அண்ணாமலை என்ன நடந்திருக்கும்? என்ன ரகசியமா பேசியிருக்காங்க? இது என்டிஏ கூட்டணியை வலு சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தையா? அல்லது டிடிவியும், அண்ணாமலையும் வேற ரூட்ல ஏதாவது போறாங்களா? எடப்பாடிய சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின எதிர்கொள்ள முடியாது. சரி. அத டிடிவி அவரு நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு சார். ஓகேங்களா? நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்ட சொல்றீங்க. இப்ப அண்ணாமலையும் டிடிவியும் என்ன பேசியிருப்பாங்க? அண்ணாமலை இது தொடர்பா எங்க கருத்து தான் அண்ணாமலை கருத்து. எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுனா நான் வெள்ளாள கவுண்டர் போட மாட்டாங்க. அபகரிப்பு வெள்ளாள கவுண்டரில் அபகரிப்புன்னு நினைப்பாங்க. எடப்பாடிய முதல்வர் ஆக்குவேன்னு சொல்லுங்கிறார் சார் அவரு. வெயிட் பண்ணுங்க தம்பி. அதனால தான் 2 ஜாதி கட்சின்னு அதிமுக சொன்னார். என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். விபி சிங் எமர்ஜென்சி எடுத்திருந்தா காணாம போயிருப்பாரு. சரி. இப்போ எந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் த அயன் ஒயில் இட் இஸ் காட்டுன்னு சொல்லும்போது எந்த நேரத்தில் அதை ப்ளே பண்ணணும்னு அண்ணாமலைக்கு தெரியும். எடப்பாடிய சிஎம்ஆ சொன்னா நான் வன்னியர்கள் போட மாட்டாங்க. எடப்பாடி சிஎம்ஆ சொன்னா தென் மாவட்டத்தில் சீமான் ஸ்வீப் பண்ணுவார் அந்த அளவுக்கு திமுக அல்லாத வாக்குகளை. எடப்பாடி 30,000 ஓட்டுல எடப்பாடியை மிஞ்சி நிற்கிறாரு சீமான். எடப்பாடியை சிஎம்ஆ சொன்னா சீமான் லட்சக்கணக்கான ஓட்டுல தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி மிஞ்சி போயிடுவார். அந்த அளவுக்கு ஜாதி அரசியல், முட்டாள்தனமான ஜாதி அரசியல், பூலிஸ் ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே 30,000 ஓட்டு 2024ல சீமானுக்கு அதிமுக எடப்பாடி 7 தொகுதியில் எடுத்ததோட இவரோட 10 தொகுதியில தென் மாவட்டங்கள்ல வாக்கு அதிகம். இந்த எண்ணப்பாட்டுல தான் அண்ணாமலை இருக்காருன்னா அப்புறம் எதுக்கு ஒப்புக்கு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும், இரவு பகல் பாராம உழைக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? நேரம் வரும்போது சொல்லுவாருன்னா இன்னைக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்காரு? பொறுத்திருந்து பாருங்க. அண்ணாமலை இப்போ இன்னைக்கு அவர் பாஜக தான் இருக்கிறாரு. சரி. பாஜக அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு இவரால கூட்டணி உடஞ்சு போச்சு, அதனால 15 எம்பி சீட்டு ஜெயிக்கிறது போயிட்டுங்கிறது தான் டெல்லியில உள்ள முக்கிய தலைவர்களும். அதையெல்லாம் மாற்றி அமைச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் பதில கொடுத்துட்டு எல்லாரையும் அரவணைச்சிட்டு இவர் என்ன தனியாக போறாரா என்ன? 60 சீட்டு தாமரையில கிடைச்சிட்டுனா அவர் ஏயா போறாரு. அவர் எடுத்த ஓட்டை அங்கீகரிச்சு எடப்பாடி 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுத்தாருன்னா ஏயா போறாரு. 60 சீட்டுல இவரால் கிடைச்சது, இவர் தான் இதை பெருசா வளர்த்தாருங்கிறத அந்த பெருமை கிடைச்சிருமா? நேனாருக்கும் பெருமை உண்டு.